வெல்கம் டு உமாச்சி கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ பூரி நம்ம சாப்பிட்டப்போ 2 3ன்னு மீறுங்க. அந்தமாரி மீறும் போது அதை சும்மா ஒரு பாயசம் மாதிரி ரெடி பண்ணிடலாங்க. அந்த பூரியை இப்போ ஒரு 3 பூரி எடுத்துருக்கேன், மிச்சம் எனக்கு மீந்திருக்கு. அதில் இந்தமாரி கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி தண்ணி கொதி வந்தோடனே போட்டால் அதில் அந்த எண்ணெயெல்லாம் இறங்கிடுங்க. அதில் போட்டு 2 நிமிஷம் இப்படி போட்டவுடனே வடிகட்டி 1 நிமிஷம் இருந்தால் போதுங்க. குறைஞ்சிரும் இல்லைன்னா பூரி, ஏன்னா ஏற்கனவே சாஃப்டாக இருக்குங்களா, அவ்வளோதாங்க. இதை நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. பால் ஊற்றிருக்குங்க, பசும்பால் தான் ஊற்றிருக்கேன். சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்குங்க. சர்க்கரை வெல்லம் நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாங்க. இது சர்க்கரை போட்டால் ஒயிட்டாக இருக்கும் கொஞ்சம், அதனால் நான் போட்டிருக்கேன். நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம், அவ்வளோதாங்க. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் கரைச்சி ஊற்றிக்கலாம், ஆனால் நான் ஊற்றலைங்க. கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கரைச்சிட்டிங்கன்னா நல்லா திக்னஸ்